الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال أن رجلا سأل النبي صلى الله عليه وسلم عن المباشرة للصائم فرخص له. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பாக்கியம் நிறைந்த நலுமத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கெட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். உண்மையானவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரஜுலன் சஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், அனில் முபாஷரத்தி லிஸ்ஸாயிம், நோன்பு வைத்த நிலையில் என்னுடைய மனைவியை நான் கட்டி அணைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார். நோன்பு வைச்ச நிலையில என்னுடைய மனைவியை நான் கட்டி அணைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார். ஃபரஹஸலஹு, கட்டி அணைத்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅதாஹு ஆஹர், இன்னொருவர் வந்தார். வந்த சமயம் ஃபஸஅலஹு, அவரும் அதே அனுமதியை கேட்டார். யார சொல்லலாம், நான் நோன்பு வைத்திருக்கிறேன், என்னுடைய மனைவியை நான் கட்டி அணைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார். ஃபனஹாஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தாங்க, அனுமதி கொடுக்கல. ஏன் முதல் நபருக்கு அனுமதி கொடுத்தார்கள், இரண்டாவது நபருக்கு ஏன் அனுமதி கொடுக்கல? ரெண்டு பேரும் நோன்பாளிகள் தான், ரெண்டு பேரும் முஸ்லிம்கள் தான், ரெண்டு பேர்களும் அனுமதி தான் கேட்கிறார்கள். முதல் உள்ளவருக்கு அனுமதி கொடுத்தாங்க, இரண்டாவது உள்ளவருக்கு ஏன் அனுமதி கொடுக்கல என்பதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க. ஃபஇதல்லதி ரஹஸ லஹு ஷைஹுன், அனுமதி கொடுத்தவர் வயதானவர், எந்த தவறுகளும் நடக்காது. அனுமதி கொடுக்கப்பட்டவர் வயதானவர், அதனால எந்த நோன்பு வைத்துக் கொண்டு எதை செய்யக்கூடாதோ அந்த தவறுகள் என்ன பண்ணாது, அது நடக்காது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதானவருக்கு அனுமதி கொடுத்தாங்க. வயதல்லதி நஹாஹு ஷாபுன், யாருக்கு தடை செய்தாங்களோ அவர் இளம் வாலிபரவர், அதற்காக வேண்டி என்ன பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பை குறிக்கக்கூடிய நிலையில் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இளம் வாலிபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்பதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. இன்னொரு ஹதீஸ் ஒன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தரஅஹு அல்-qiya வஹுவ ஸாயிம், யார் ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டு வாந்தி எடுக்கிறார், நோன்பு வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, வாந்தி எடுக்கிறார். ஃபலைஸ அலைஹி கதாஉன், நோன்பு வச்சுக்கிட்டு வாந்தி எடுக்கிறது அப்படின்னா அவரை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் தானா அப்படி வருது, வேண்டுமென்றே எடுக்காமல் அவருக்கு என்ன பண்றாரு, கட்டுப்படுத்த முடியாமல் வாந்தி வந்துருது. ஃபலைஸ அலைஹி கதாஉன், அவர் நோன்பை திரும்ப நோக்க வேண்டும் என்று தேவையில்லை, கண்டினியூ பண்ணிக்கலாம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு, யார் ஒருவர் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறார், மாரியப்ப மட்டுது அவர் கையை விட்டு அதை விட்டு எதையும் செஞ்சு என்ன பண்றாரு, வாந்தி வேண்டுமென்றே என்ன பண்றாரு, வாந்தி வர வச்சு அவர் வாந்தி எடுக்கிறார். அவர் நோன்பை திரும்பி வைத்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய
ஹதீஸ் திர்மிதி, அபூ தாவூத், இப்னு மாஜா, தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அன்ன அபா தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹத்ததஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாமிட் பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாமிட் பண்ணாங்க. ஃபஅஃதர வாமிட் பண்ண நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஃதர நோன்பை விட்டு விட்டார்கள். நோன்பை என்ன பண்ணாங்க? விட்டு விட்டார்கள். قال فلقيت ثوبان. இந்த ஹதீஸ் சம்பந்தமாக அபூ தர்தா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சம்பந்தமாக இந்த மஅத் இப்னு தல்ஹா என்பவர்கள் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறார்கள். ஃபி மஸ்ஜித் திமஷ்க். திமஷ்கில் உள்ள ஒரு மஸ்ஜிதில் என்ன பண்றாங்க? சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை சந்திக்கிறாங்க. ஃபகுல்து, நான் கேட்டேன், அன்ன அபாதர் ரலியல்லாஹு தஆலா அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஃதர. ரசூலுல்லாஹ் வாந்தி எடுத்து வாமிட் பண்ணி அந்த நோன்பை முடித்துக் கொண்டாங்க, விட்டு விட்டார்கள் என்று சொன்னாங்களே, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சதக, அவர் உண்மையை தான் சொன்னார். ஏனென்றால் அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உது செய்வதற்கு நான் தான் தண்ணீர் ஊற்றினேன். நான் பிரசன்னா இருந்த அந்த இடத்துல தண்ணீர் ஊற்றி கொடுத்து உது செய்வதற்கு நான் தான் தண்ணீர் ஊற்றி கொடுத்தேன் என்று ஹஜ்ரத் ஸௌபான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று ஆமிர் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். யதஸவ்வகு ஹுவ ஸாயிமுன். நோன்பு வைத்துக் கொண்டு அவர்கள் பல் துலக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நோன்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க? பல் துலக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த பல் துலக்கக்கூடிய காட்சி மாலா உஹசி, கணக்கில்லாமல் நான் பார்த்திருக்கிறேன், நிறைய பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு ஆமிர் இப்னு ரபிஆ சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் திர்மிதி, அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய. அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஜாஅ ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், இஸ்தகைது ஐனி யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் வலி ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு கண் வலி ஏற்பட்டிருக்கிறது. நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த கண்வலிக்காக வேண்டி நான் சுருமா இட்டுக் கொள்ளலாமான்னு கேட்கிறேன். நோன்பு வைத்துக்கிட்டு இந்த கண்வலிக்காக வேண்டி நான் சுருமா இட்டுக் கொள்ளலாமா என்று கேட்கிறார். நாம் தாராளமாக இட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் திர்மிதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக.